பாண்டவர்கள் தானாக இறந்து விடுவான் என்று கருதி அங்கிருந்து நகர்ந்தனர். ஆனால் அவன் உயிர் பிரியவில்லை. பாண்டவர்கள் மீது இருந்த வஞ்சம் அவனை சாகவிடாமல் உயிருக்கு உரமாகிக் கொண்டே இருந்தது. பின்னர் கண்ணன் அர்ஜுனனை தேரில் உள்ள கருவிகளை எடுத்துக்கொண்டு தேரிலிருந்து இறங்க சொன்னார். கொடியில் வீற்றிருந்த மகாபலசாலியான அனுமாரையும் இறங்குமாறு வேண்டினார். அவர்கள் இறங்கியதுமே அர்ஜுனனின் தேர் பற்றி எரிந்தது. சுக்கு நூறாக வெடித்து சிதறியது. அதிர்ச்சியடைந்த அர்ஜுனன் கண்ணனை பார்த்து, இது என்ன விபரீதம் என்று வினவினான். உடன் கண்ணன், பீஷ்மர், துரோணர், கர்ணன் ஆகியோர் செலுத்திய அம்புகளால் முன்னமே தேர் எரிந்திருக்கும். நானும் சிரஞ்சீவி அனுமாரும் அதில் இருந்ததால் அழிவு ஏற்படவில்லை. நான் இறங்கியதும் அம்பு தாக்கிய வெப்பத்தால் தேர் எரிந்துவிட்டது என்றார். பாண்டவர்கள் கண்ணனை வணங்கி நன்றி கூறினர். தர்மத்தை காக்க அவர் நடத்திய நாடகத்தில் அனுமாரின் பங்கு முடிந்தது என்று கூறி அவருக்கு விடை கொடுத்தார். அனுமாரும் கிருஷ்ணரை வணங்கி பாண்டவர்களுக்கு ஆசி கூறி விடை பெற்றார். திருவிராட்டினனுக்கும் காந்தாரிக்கும் கண்ணன்